நிகழ்தகவு. வனத்துறை அலுவலகம் அருகே மர்மமான முறையில் கிடந்த சூட்கேஸுக்குள்ளிருந்து வெளியே தொங்கிய 2 கால்கள். சூட்கேஸுக்குள் அடைத்து வைக்கப்பட்டிருந்த சிறுவனின் சடலத்தை பார்த்து கதி கலங்கி போன மக்கள். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல்கள். சிறுவனை கொன்று சூட்கேஸில் அடைத்தது யார்? நடந்தது என்ன? ஃபாரஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல அளவுக்கு அதிகமா புதர் மண்டி கிடக்கிறதா வனத்துறை அலுவலர்கள் உள்ளாட்சி நிர்வாகத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தூய்மை பணியாளர்கள் அங்க போய் துப்புரவு பணியில ஈடுபட்டிருக்காங்க. அப்போ அங்க மர்மமான முறையில சூட்கேஸ் ஒன்று கிடந்திருக்கு. பழைய சூட்கேஸை யாராவது தூக்கி போட்டிருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்தா அது புது சூட்கேஸ் மாதிரி நல்ல நிலைமையில இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல போய் அந்த சூட்கேஸை எடுத்து பார்த்தப்போ ஒரு சைடுல சிறுவன் ஒருத்தனுடைய 2 கால்கள் தொங்கிட்டு இருந்திருக்கு. சிறுவனுடைய கால்கள் தொங்கிட்டு இருந்ததை பார்த்து துப்புரவு பணியாளர்கள் அரண்டு போய் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் சூட்கேஸை தள்ளி வச்சுட்டு போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து பார்த்தப்போ சூட்கேஸ்குள்ள ஒரு சிறுவனுடைய சடலம் இருந்திருக்கு. அந்த சடலத்தை கைப்பற்றின போலீஸ் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்கினாங்க. இறந்த சிறுவன் யாரு, அவனை யாரு சூட்கேஸ்குள்ள கொன்னு அடைச்சு வச்சிருக்கான்ற கேள்விகளுக்கு விடை தேடி முதல் கட்டமா அங்கிருந்த போலீஸ் ஸ்டேஷன்கள்ல மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஏதாவது வந்திருக்கான்னு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் உயிரிழந்த சிறுவன் யாருங்கிறது போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அசாம் மாநிலம் கவுஹாத்தி இந்திரா நகரை சேர்ந்த தீபாலி ராஜ்போன் சிங்கிறவங்க தன்னுடைய 10 வயசு பையன் மிரின்மொய் பர்மனை காணும்னு டிஸ்பூர் காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சாயங்காலம் வழக்கம் போல டியூஷனுக்கு போனதாகவும் ஆனா நைட் ஆகியும் வீடு திரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. டியூஷன்ல போய் கேட்டா சிறுவன் வழக்கம் போல டைமுக்கு கிளம்பி போயிட்டதா ஆசிரியர் சொன்னதாகவும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. சிறுவனுடைய தாய் கொடுத்த புகார் அடிப்படையில் போலீஸ் காணாம போன சிறுவன் மிரின்மொயை தேடிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் ஃபாரஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல கேட்பாரற்று கிடந்த சூட்கேஸ்குள்ள இருந்த ஒரு சிறுவனுடைய சடலத்தை போலீஸ் கைப்பற்றி இருக்காங்க. இது காணாம போனதா சொல்லப்படுற மிரின்மொயா இருக்குமோன்ற சந்தேகத்துல போலீஸ் சிறுவனுடைய தாய் தீபாலியை நேர்ல அழைச்சிட்டு வந்து சடலத்தை காட்டியிருக்காங்க. அப்போ இது என்னுடைய மகன்தான், என் மகனை கொன்னு சூட்கேஸ்ல அடைச்சது யாருன்னு கேட்டு தாய் கதறி அழுதுருக்காங்க. சூட்கேஸ்குள்ள இருந்தது சிறுவன் மிரின்மொய் சடலம் தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் அதுக்கப்புறம் அவனை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்க தீவிர விசாரணையில இறங்கினாங்க. ஃபாரஸ்ட் ஆபீஸ் இருக்கிறது ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதிங்கிறதால அங்க சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இல்லை. சூட்கேஸ் கிடந்த இடத்துல பதிவான செல்போன் சிக்னல்களை வச்சு விசாரிச்சப்பவும் போலீஸுக்கு எந்த துப்பும் கிடைக்கல. சிறுவனுடைய அம்மா தீபாலி கிட்ட விசாரிச்சப்போ கணவர் கூட ஏற்பட்ட தகராறு காரணமா கடந்த சில வருடங்களா தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சப்போ கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வர தீபாலிக்கு வேற ஒருத்தர் கூட பழக்கம் கடி தீபாலி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருந்திருக்காங்க. சிறுவனுடைய தாய்க்கு தகாத உறவு இருக்கிறதா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னதுல இருந்தே போலீஸுக்கு தீபாலி மேலதான் சந்தேகம் உண்டாகி இருக்கு. சிறுவன் காணாம போனதா சொல்லப்படுற நேரத்துல தீபாலி அவங்க பாய் ஃப்ரெண்ட் ஜித்து மேனி ஹலே கூட அடிக்கடி செல்போன்ல பேசினதையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தீபாலி கிட்ட முதல் முறை போலீஸ் விசாரிச்சப்போ சொன்ன விஷயத்துக்கும் 2வது டைம் விசாரிச்சப்போ போலீஸ் கிட்ட சொன்ன விஷயத்துக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்திருக்கு. இதையெல்லாம் வச்சு பார்த்தப்போ சிறுவனுடைய மரணத்துக்கும் தாய் தீபாலிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கின்றத தெரிஞ்சு போலீஸ் அவங்கள ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. போலீஸுடைய கிடுக்குப்பிடி விசாரணையில தீபாலி உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. கணவரை விட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஜித்து மேனி ஹலோங்கிற இளைஞர் கூட தீபாலிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல ஜித்து மோனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் கூட சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்காங்க. ஆனா உன்னை மனைவியா ஏத்துக்கிறேன், அதுக்காக உன் மகனை என் மகனா ஏத்துக்க முடியாதுன்னு ஜித்து மோனி சொல்லியிருக்கான். காதலன் கூட சேர்ந்து புது வாழ்க்கையை வாழ்றதுக்காக
பெத்த மகனை கொல்ல பிளான் பண்ணியிருக்காங்க தீபாவளி. அது மட்டுமில்ல, காதலன் ஜித்து மோனி கிட்ட போய் உன் கையால நீயே என் மகனை கொன்னு வீசிரு, அதுக்கப்புறம் நாம புது லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டியூஷன் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்த சிறுவன் மிரின் மொய் கிட்ட சாக்லேட் வாங்கி தரதா சொல்லி ஜித்து மோனி வெளியே கூப்பிட்டுட்டு போயிருந்திருக்கான். பசிஸ்தாங்கிற பகுதியில் உள்ள ஃபாரஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல வச்சு சிறுவனுடைய கழுத்தை நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்கான். அடுத்து சிறுவனுடைய உடலை வைக்கிறதுக்காகவே வீட்டில் இருந்து கொண்டு வந்த சூட்கேஸ்ல மிரின் மொயோட சடலத்தை அடைச்சு வச்சு முட்புதர்களுக்கு மத்தியில வீசிட்டு தப்பிச்சு போயிருக்கான். சூட்கேஸ்குள்ள சிறுவனுடைய உடல் அடங்காததால சிறுவனுடைய கால்கள் மட்டும் வெளியில தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து துப்புரவு பணியாளர்கள் போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. தீபாவளி கிட்ட நடத்தின விசாரணையில எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் தீபாவளியையும் பாய் ஃப்ரெண்ட் ஜித்து மோனியையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அத்தனை சம்பவமும் நடந்தது அன்னையர் தினம் அன்னைக்கு. ஒட்டுமொத்த நாடே தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்த நேரத்துல அசாம்ல ஒரு தாயே பெத்த மகனை காதலனோட சேர்ந்து கொன்னு வீசி இருக்காங்க. நிகழ்தகவு